என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மொமெண்டம் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஸ்லோ மொமெண்ட் ஆகும்போது நான் ட்ரேட் எடுத்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் வந்துச்சு. ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணேன். சின்ன லாஸ் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:54 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்புக்குள்ள இறங்கி ஒரு சின்ன ஃபுல் டவுன் கொடுத்து நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த இடத்துல இதில் ஒரு புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. இந்த இஎம்ஐல ரிஜெக்ஷன் எடுத்ததுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் புட் சைடு. இந்த இஎம்ஐக்கு மேலே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட். ஓகே, ரிஜெக்ஷன் வருது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகும். எடுத்தது நமக்கு நல்ல ஒரு டவுன் சைடு. பார்ப்போம் இந்த இதில் ரிஜெக்ஷன் எடுக்கலன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஓகே, இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடு முடிஞ்சு 6000 லாஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து நம்ம நல்ல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. நான் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும் ஐ திங்க். ஓகே, நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. இதில் என்ட்ரி எடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே கைஸ், இது ஆப்போசிட்டாக போகுது. இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட் முடிஞ்சுது. நமக்கு டோட்டலாக ஓவராலாக 16,000 லாஸில் இருக்கிறோம் கைஸ். மணி 10:09 ஆகுது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்னோட வியூ புட் சைடு தான் இருக்குது. நல்ல ஒரு கேண்டில் தான் மேலே போகுது. இது க்ளோஸ் வைக்கதான்னு பார்ப்போங்க. க்ளோஸ் வச்சுன்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். இது மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல கேண்டில் தான் மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இஎம்ஐல ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இஎம்ஐ கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுடலாங்க. இதுக்கு மேலே இதை லாஸ் விடக்கூடாது. ஓகே, நம்ம மூணாவது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு. ஓவராலாக நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் 21,000 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணி பார்த்து இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:31 ஆகுது. நம்மளோட கரெக்டான செட்டப் வந்திருக்கு. இப்போ புட் சைடுக்கு இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா நம்ம புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி. ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது கைஸ். ஸோ புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. பார்ப்போம் இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுக்கலாம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் கைஸ். இதை ஓகே, இது ஆப்போசிட்டாக போகுது கைஸ். இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 10,000 கிட்ட லாஸு. ஓவராலாக 31,000 லாஸில் இருக்குது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. இந்த இஎம்ஐல ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கால் சைடு ஒரு என்ட்ரி எடுப்பேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். நான் கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது.
இந்த இஎம்ஐ கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு 75 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன் guys. ஓகே, இதில் ஒரு 75 ஆட் பண்ணிக்கிறேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக 285 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுது. கைஸ், நல்ல ஒரு கால் சைடு மொமெண்டம் வருது. இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து திரும்ப ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இல்லைன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப் சைடு. ஓகே கைஸ், நல்ல பிரேக் அவுட் கேண்டில் வருது. இந்த இடத்த பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரிஜெக்ஷன் ஆகலைன்னு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். பார்ப்போம் என்ன கண்டிஷன். நல்ல ஒரு மொமெண்டம் தான் கைஸ். 11 o'clock 11:30 ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வரும் ஆல்மோஸ்ட். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்ல ஒரு கேப் அப்பு. குட். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் கைஸ். நல்ல ஒரு மொமெண்டம் தான். கொஞ்சம் கூட ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, 13. ஓகே, குட். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இல்லைன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அப் கிடைக்கும். ஐ திங்க் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். நல்லா இந்த டே ஹை வரைக்கும் வருதா பார்ப்போம். ஓகே, 14. பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இதில் லாஸ் விடக்கூடாது. இதில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். இனி ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12,500 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 19,000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு நல்ல ட்ரேட் கிடச்சா எடுத்துக்கலாங்க கைஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. பார்ப்போம். இந்த இஎம்ஐ கிட்ட வந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம இதில் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டாக கிடைக்கும். ஒரு சின்ன புல் பேக் கிடச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் ரிஜெக்ஷன் கேண்டில் வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கொஞ்சம் கூட கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். ஓகே, இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த என்ட்ரி எடுக்கிற மாதிரி வெயிட் பண்ணிப்போம். நல்ல ரிஜெக்ஷன் வந்து மேலே போச்சுன்னா என்ட்ரி. ஓகே, ஆர்டர் ஹிட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுங்க கைஸ். இந்த கேண்டில் மேலே பிரேக் அவுட் கொடுத்துன்னா நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் கிடைக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல கேண்டில் தாங்க. 6,000 7,000 அட்லீஸ்ட் இந்த டே ஹை வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9,000 ப்ராஃபிட் கைஸ். நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 9,000 இருக்குது. பார்த்தீங்களா, என்னோட 6 ட்ரேடு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இதோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாஸோ ப்ராஃபிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இதில் ட்ரேடர் கண்ட்ரோலர், கில் சுவிட்ச், ஆக்டிவ் கில் சுவிட்ச், எஸ். ஓகே, இன்னொருக்கா கூட கொடுக்கணும். ஒன் டைம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.